காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமது தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பாதுகாத்திட நாம் அன்றைக்கு மார்ச் 25ஆம் தேதி தஞ்சையிலே உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தினோம். அதைத் தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி விவசாய பாதுகாப்பு சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர்கள் திரு பெரியவர் ஐயா கண்ணு மற்றும் பெரியவர் PR பாண்டியன், பெரியவர் ரங்கநாதன் அவர்களின் அழைப்பை ஏற்று தஞ்சையிலே விமான நிலைய முற்றுகை போராட்டத்தை அன்றைக்கு பங்கு பெற்று திருச்சியிலே நடைபெற்ற போராட்டத்திலே கலந்து கொண்டு மக்களின் உணர்வுகளை அன்றைக்கு வெளிப்படுத்தினோம். அதுபோல இன்றைக்கு தமிழக மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி இதிலே வஞ்சிக்கின்ற மத்திய அரசை கண்டித்து துரோகம் இழைக்கின்ற தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மாநில அரசாங்கத்தை கண்டித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு பிறகு மறுக்கப்பட்டு இன்று காலை வரை பாவம் காவல்துறையினர் என்ன செய்வார்கள், மேலிலிருந்து வருகின்ற உத்தரவுக்கு ஏற்க அவர்கள் அந்த தாளத்திற்கேற்ப நடனமாடுகின்ற ஒரு பரிதாபமான நிலைதான் இன்றைக்கு இங்கே நிலவி வருகிறது. எந்த ஒரு கட்சியும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு ஜனநாயக முறைப்படி அனுமதி கூட கேட்க தேவையில்லை. ஆனால் அனுமதி கேட்டு முதலிலே கொடுத்து விட்டு பிறகு மறுக்கப்பட்டு உங்களை எல்லாம் கைது செய்து விடுவோம் என்று மிரட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சி செல்கின்றது என்றால் அவர்களுக்கு எவ்வளவு பயம், அவர்களது பதவியின் காலம் எண்ணப்படுகின்றது என்பதை உணர்ந்துதான் அவர்கள் இவ்வாறு செயல்படுகிறார்கள். ஆனால் இதை உணர்ந்தும் உணராமல் போல் இருக்கின்ற காவல்துறையை சேர்ந்தவர்களுக்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். காரணம், ஒரு காவல்துறை என்பது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு துறை. அந்த துறையை சேர்ந்தவர்களே இரவிலே வைக்கப்பட்டிருக்கின்ற, அதுவும் நான் தங்கியிருந்த விடுதிக்கு எதிரே உள்ள அந்த பேனர்களை அவர்களே வந்து நின்று கலட்டுவதும் கட்சியின் கொடியை கலட்டுவதும் உண்மையிலேயே இரவிலே எனது போட்டோகிராஃபர்கள் போட்டோ எடுத்தார்கள். அது உண்மையிலேயே பரிதாபமாக இருந்தது. இன்றைக்கு தமிழகத்திலே காவல்துறை நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது இது உண்மையிலேயே நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இதயதேவம் அம்மா அவர்கள் காலத்திலும் காவல்துறை எவ்வளவு நிமிர்ந்த நன்னடை போட்டார்கள், அவர்கள் எப்படி மக்களுக்காக உழைத்தார்கள் என்றதெல்லாம் போய் இன்றைக்கு அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை தயவு செய்து அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காலம் இப்படியே சென்றுவிடும் என்று அவர்களுக்கு நிச்சயம் இது செல்லாது என்பது நன்றாக தெரியும். இருந்தாலும் ஏனென்று தெரியவில்லை, அவர்கள் இன்றைக்கு கெடுமதியாளர்களின் யோசனைப்படி இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற வழியெல்லாம் இங்கே நமது கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வருகின்ற வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. ஏதோ இங்கே தீவிரவாதிகள் கூடியிருப்பது போல காவல்துறையினர் பல மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதிலிருந்தே ஒன்று அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் காவல்துறையினருக்கு மக்கள் மனதிலே உள்ளது, மக்களின் பல்ஸ் என்னவென்று நன்றாக தெரியும். தெரிந்தும் அவர்கள் இவ்வாறு செயல்படுவது நிச்சயம் அவர்கள் தங்களின் நடவடிக்கைகளால் காவல்துறைக்கு இன்றைய தினம் கருப்பு தினமாக தேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எந்த ஒரு கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், அதுவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றவர்கள் யாரையும் இப்படி இதுபோல அவர்களை கசக்க பார்த்ததில்லை. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் தொந்தரவு தருகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது தொண்டர்கள் வீறு கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு மத்தியிலே ஆள்பவர்களுக்கு கைகட்டி வாய் பொத்தி சேவகம் செய்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமியின் அரசு தன்னை இந்த பதவியில் அமர்த்தியவர்களுக்கு இந்த ஆட்சி யாரால் தொடர்புகின்றதோ அவர்களுக்கு நன்றி இல்லை என்றாலும் மக்களுக்காவது நன்றியுடன் இருப்பார்களா என்று எண்ணி பார்த்தால் அவர்கள் மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் நன்றியுடன் இல்லை என்பதை இந்த காவிரி நீரை பெற்றுத் தருகின்ற போராட்டத்திலே அவர்கள் நடவடிக்கை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருப்பவர்கள் மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே குறிப்பிட்டுள்ளது போல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று ஒருவர் கூட அங்கே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்றும் அங்கே கூடியிருந்த எந்த ஒரு அமைச்சரும் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தேன் என்பவர்கள் ஒருவர் கூட பேசவில்லை.
காரணம் அவர்களுக்கு ஆட்சியில் இருந்தால் போதும், தமிழகம் பாலைவனமாக ஆனால் அவர்களுக்கு பரவாயில்லை. காரணம் அவர்கள் நிறைய பெரிய இடத்திலே இருக்கிறார்கள். வருங்காலத்திலே தமிழகத்திலே ஆட்சி இல்லை என்றால் வெளிநாடுகளிலே சென்று அவர்கள் தாங்கள் குடும்பத்தோடு சுவிட்சர்லாந்திலே செட்டில் ஆகிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் போல இருக்கிறது. காரணம் தமிழகத்திலே இந்த நிலை நீடித்தால், காவிரியிலே நீர் வருவது வஞ்சிக்கப்பட்டால், அதுபோல நமது டெல்டா மாவட்டங்களிலே மீத்தேன் திட்டம், ONGC திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்றவை அனுமதிக்கப்பட்டால் வருங்காலத்திலே தமிழகம் சோமாலியாவாக மாறிடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தும், அதனால்தான் மக்கள் அங்கே கூக்குரல் இடுகிறார்கள். டெல்டா விவசாய பகுதி மக்கள் மாத்திரமல்ல, காவிரியிலிருந்து குடிநீர் பெறுகின்ற அனைத்து மாவட்ட மக்களுமே இன்றைக்கு பதறி தவிக்கிறார்கள். இன்றைக்கு டெல்டா பகுதி விவசாயிகள் பாதிக்கப்படுவதால் தமிழகத்திலே உள்ள 8 கோடி மக்களும் இன்றைக்கு பதறி தவிக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் காயிலே போட்டுக் கொள்ளாமல் மத்தியிலே ஆள்பவர்கள் கர்நாடகாவிலே தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதை வேண்டும் என்றே வார்த்தை விளையாட்டிலே திட்டம் என்கிற பெயரை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது சதி திட்டம் நிச்சயம் தமிழகத்திலே முறியடிக்கப்படும். வருங்காலத்திலே எப்பொழுது தேர்தல் வந்தாலும், இன்று மத்தியிலே ஆட்சியாளராக இருப்பவர்களும் சரி, இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியிலே ஒட்டிக்கொண்டு நித்திய கண்டம் பூரண ஆயுசாக தொடர்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி, நிச்சயம் வருங்காலத்திலே தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். அவர்கள் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான் இத்தனை பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கின்றது. இத்தனை அடக்குமுறைகளையும் மீறி இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கின்றது என்றால், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இது நமது தருமபுரி மாவட்டம் மாத்திரமல்ல, சென்னையாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, கடைக்கோடியிலே கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, இதே நிலைதான். எங்கும் மக்களின் ஆதரவு நமக்கு பெருகி வருவதற்கு காரணம், அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே அமைத்திட வேண்டும் என்றால் முதுகெலும்புள்ள அம்மாவின் தொண்டர்கள் நாம் தான் என்பதை மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். வெறும் சின்னமும் கட்சியின் பெயரும் ஒரு இடத்தில் இருப்பதால் அதில் பிரயோஜனம் இல்லை என்பதை RK நகர் தொகுதி மக்கள் அன்றைக்கு உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கழகத்திற்கு உயிரும் ரத்தமும் சதையுமான தொண்டர்கள் அனைவரும் நம்மோடு இருக்கும் பொழுது வெறும் எலும்பு கூடு மாத்திரம் அங்கே இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆட்சி இருக்கின்ற வரைதான் அந்த எலும்பு கூடும் இருக்கும். அதற்கு பிறகு அந்த எலும்பு மண்டையோடு மாத்திரம்தான் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்திற்கு அபாய சின்னமாக இருக்கின்ற இந்த ஆட்சி விரைவிலே முடிவுக்கு வரும். நிச்சயம் மக்கள் எதிர்பார்க்கின்ற அம்மா அவர்களின் ஆட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலம் தமிழகத்தில் ஏற்படும். நிச்சயம் நாம் காவிரியின் உரிமையை மீட்டெடுப்போம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நமது போராட்டம் ஓயாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.